இந்த MHA ரெகுலேஷன், FCRA அமெண்ட்மெண்ட் பில் ரெண்டிலுமே மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டா, அமெரிக்கால இப்படி ஒரு சட்டம் இல்லையா, பிரிட்டன்ல அப்படி ஒரு சட்டம் இல்லையா, மேற்கத்திய நாடுகள்லாம் ஒரு சட்டம் இருக்கும் பொழுது இந்தியாவுக்கு மட்டும் அப்படி ஒரு சட்டம் கூடாதுன்னு சொல்றீங்களே, அது எந்த அடிப்படையில நியாயம்? இரட்டை நிலைப்பாடாக தெரியலையா? யாருக்கிட்ட இருந்து வருது, யார் பெறாங்க என்கின்ற அளவுல கண்காணிப்பதை யாரும் தடை சொல்லவே இல்லை. ஆனால் அந்த பணம் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பது நான் தான் தீர்மானிப்பேன் என்று அரசு முடிவு செய்கிறது என்றால் அது ஆர்பிட்ரரினஸ். நியாயமாக மக்களுடைய உரிமைகளுக்காக இயங்கக்கூடிய அமைப்புகளை முடக்குவது என்ற நோக்கத்தோடு மிக மோசமான ஒரு சட்டம் என்பதனால தான் இந்த FCRA சட்டம் என்பது, வக்ஃப் போர்டு சட்டம், FCRA திருத்த சட்டம் இதோடு இணைத்து VBSA சட்டத்தையும் சேர்த்து பார்க்கணும். ஏன்னா VBSA விஸ்கிட் பாரட் சிக்ஷா அதிஷ்டான் மசோதா கல்வி சம்பந்தப்பட்ட மசோதாவும் இருந்தாலும் அது என்ன செய்ய போகுதுன்னா, RSS ஒரு மிகப்பெரிய செயல் திட்டத்தை கடந்த 75 ஆண்டுகளாக இந்தியாவில் நடைமுறைப்படுத்துவதற்கு துடித்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். அவங்க இலக்கு தங்களுடைய நூற்றாண்டில் தாங்கள் நினைத்ததை போல ஒரு இந்தியாவை உருவாக்கிவிட வேண்டும் என்பதுதான். ஒரு பன்மைத்துவம் வாய்ந்த இந்தியா என்கின்ற பாரத நாடு என்று இந்திய அரசமைப்பு சட்டம் இந்தியாவை கூப்பிடுது. இந்தியா என்ற பெயரும் பாரத் என்ற பெயரும், இந்த ரெண்டு பெயரும் இல்லாத ஒரு பாடலை தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சட்டப்படி திணிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற அரசு, RSS என்ற அமைப்பும் அதோட சார்பு இருக்கக்கூடிய அரசு தொண்டு நிறுவனங்கள், அவர்களை தவிர, அந்த சித்தாந்தத்தில் செயல்படுபவர்களை தவிர வேறு யாருமே இந்தியாவில் தொண்டு என்கின்ற பெயரில் செயல்படக்கூடாது. அடிப்படை மனித உரிமை, அடிப்படை பெண் உரிமை, அடிப்படை குழந்தை உரிமை, சூழலியல் உரிமை, அரசமைப்பு சட்டத்துடைய விழுமியங்கள் ஆகியவற்றை பற்றியெல்லாம் மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்துவதற்கு யாருமே முயற்சி செய்யக்கூடாது. இத்தகைய முயற்சிகள் அரசுக்கு RSS சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு எதிராக இருக்கும் என்பதனால் ஜனநாயக ரீதியிலே செயல்படக்கூடிய பல்வேறு அமைப்புகளை முடக்குவதற்கான பல சூழ்ச்சிகளை செய்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக அதைத்தான் திரு நரேந்திர மோடி அரசு செய்கிறது. அந்த சூழ்ச்சியினுடைய முதல் கட்டம்தான் வக்ஃப் சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திருத்தம். வக்ஃப் சொத்துக்களை இஸ்லாமியர்கள் அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாவின் பெயரில் அல்லாவிற்காக என்று ஒப்படைக்கப்பட்ட அந்த இடங்களை இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர்கள், இந்தியர்கள் யாராக இருந்தாலும், மனிதர்கள் யாராக இருந்தாலும் அத்துணை பேருக்கும் தொண்டு செய்வதற்காக, பயன்படுவதற்காக எத்தகைய நடவடிக்கையிலும் ஈடுபடலாம் என்கின்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட சொத்துக்கள். அந்த சொத்துக்களில் பள்ளிவாசல் இருக்கலாம், அந்த சொத்துக்களில் மருத்துவமனை இருக்கலாம், பள்ளிக்கூடங்கள் இருக்கலாம், மதரசாஸ் இருக்கலாம், அநாதை இல்லங்கள் இருக்கலாம், இப்படி பலவெளி. ஆனால் அந்த சொத்துக்களை கையகப்படுத்துவதற்காக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, அந்த காரணத்தின் அடிப்படையில் இது வக்ஃப் சொத்து கிடையாது என்று சொல்லி அந்த வக்ஃப் சொத்தை கையகப்படுத்தி விடுவது, அதற்காக வக்ஃப் சட்டம் கொண்டு வந்தாங்க. அதோட தொடர்ச்சி தான் FCRA என்று சொல்லப்படுற ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி ஆக்ட். இந்த FCRA சட்ட திருத்தம் 2026 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அந்த மசோதாவிற்கு கடுமையான எதிர்ப்பு அந்த மசோதா இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது என்கின்ற சூழல்ல உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக ஒழுங்காற்று விதிகளாக, ரெகுலேஷனாக அவங்க அதே பிரிவுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த MHA ரெகுலேஷன், FCRA அமெண்ட்மெண்ட் பில் ரெண்டிலுமே மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டா, தொண்டு நிறுவனங்கள் அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்து இருந்தாலும் சரி, FCRA லைசன்ஸ் என்றைக்கு அவர்களிடம் இல்லையோ அந்த நொடி அந்த சொத்தை அரசு எடுத்துக்கலாம். டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிவில் கோர்ட்
உரிமை பெற்ற ஒரு அமைப்பு அந்த சொத்தை எடுத்துக்கொள்ள முடியும். எடுத்துக்கொண்டு எந்த அரசு துறைக்கிட்டையும் கொடுக்கலாம், வித்துடலாம், எந்த செயல்பாட்டுக்கும் அதை செய்யலாம் என்ற மிக ஆபத்தான ஒரு சரத்தங்க இருக்கு. இந்த FRCA சட்டத்தில் அதை பற்றி ஆதரித்து பேசுவவர்கள் என்ன சொல்றாங்க, அமெரிக்காவில் இப்படி ஒரு சட்டம் இல்லையா, பிரிட்டன்ல அப்படி ஒரு சட்டம் இல்லையா, பல நாடுகளில் அப்படி ஒரு சட்டம் இல்லையா, மேற்கத்திய நாடுகள்லாம் ஒரு சட்டம் இருக்கும் பொழுது இந்தியாவுக்கு மட்டும் அப்படி ஒரு சட்டம் கூடாதுன்னு சொல்றீங்களே, அது எந்த அடிப்படையில் நியாயம், இது இரட்டை நிலைப்பாடாக தெரியலையா என்கின்ற விமர்சனத்தெல்லாம் வைக்கிறாங்க. தயவு கூர்ந்து அப்படி விமர்சனம் வைப்பவர்கள் அந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியாவில் கொண்டு வர இருக்கின்ற இந்த சட்டம், இதற்குண்டான மசோதா, அந்த மசோதாவை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. ரெண்டுத்திலையும் ஒரே மாதிரியான நோக்கமும் ஒரே மாதிரியான செயல்பாடும் இருக்கா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கிற சட்டத்தை எடுத்து படிச்சு பாருங்க, பிரிட்டன்ல இருக்கிற சட்டத்தை எடுத்து படிச்சு பாருங்க. யாரிடமிருந்து பணம் வருகிறது, யாருக்கு வருகிறது, இதை சொன்னா போறோம். யாரிடமிருந்து பணம் வருது அது எந்த அரசுக்கு தெரிஞ்சுதான் இருக்கணும். யாருக்கு வருது அரசுக்கு தெரிஞ்சுதான் இருக்கணும். ஆனால் அந்த பணத்தை நீ எப்படி செலவு செய்வேன்னு நான் தீர்மானிப்பேன் எந்த அரசும் சொல்லல. பணம் எங்கிருந்து வருது, எந்த நோக்கத்துக்காக வருதுன்னு சொல்லு, யாருக்கு வந்திருக்குன்னு சொல்லு, இவ்வளவுதான் அவங்க கேட்கறது. ஆனா இவர்கள் சொல்லக்கூடிய FCRA திருத்த சட்டத்தில் யாருக்கு வரணும், எதுக்கு வரணும், வந்த பணத்தை எதுக்கு செலவு செய்யணும், இது அனைத்துமே யார் முடிவு பண்ணுவாங்கன்னா அரசு முடிவு பண்ணும். அந்த அதிகாரி, அரசு அதிகாரி முடிவு பண்ணுவார். இந்த சட்டத்தில் தேசிய நலனுக்கு எதிராக என்று எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். தேசிய நலனுக்கு எதிராக அப்படின்ற ஒரு பதத்தை அவங்க பயன்படுத்துறாங்க. அப்ப உங்களுக்கு பணம் ஒரு நோக்கத்திற்காக வந்தது, ஆனால் நீங்கள் அதை தேசிய நலத்துக்கு எதிராக செயல்பட்டீங்க என்று குற்றம் சுமத்தி அந்த சொத்தை எடுத்துக்கொள்வதற்கு அனைத்து வாய்ப்பு இருக்கு. உதாரணத்திற்கு மனித உரிமை கல்விக்காக பணம் அனுப்புறாங்க. அப்ப மனித உரிமை கல்வியில, மனித உரிமையில வாக்களிக்கிற உரிமை இருக்குல்ல, மனித உரிமையில இந்திய மக்களுக்கு இருக்கிற இறையாண்மை, அந்த இறையாண்மை எப்படி பயன்படுத்துறோன்ற உரிமை இருக்குல்ல, மனித உரிமையில அரசமைப்பு சட்டத்தினுடைய உரிமைகள்ல மக்கள் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கான உரிமை கொடுத்திருக்கல, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அப்ப மக்கள் அரசின் கொள்கை தவறு என்று சொன்னால் அந்த தவறை சுட்டிக்காட்டலாம் என்று சொல்லிக் கொடுக்கலாம்ல. ஆக அரசு தவறு செய்தால் அரசை சுட்டி காட்டலாம். அரசு ஒரு திட்டம் கொண்டு வருவது, அந்த திட்டத்தால் சூழலியலுக்கு பாதிப்பு ஏற்படுது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் இது தேச நலனுக்கு எதிரானது என்று முத்திரை குத்துவதற்காக எல்லா சூழலும் இருக்கின்ற போது நீங்க ஒரு மிகப்பெரிய வரை இலக்கணத்தை கொண்ட ஒரு பதத்தை நீங்க இந்த சட்டத்தில் பயன்படுத்துவது அப்படின்னு சொல்றது ஒரு முழுக்க முழுக்க ஒரு உள்நோக்கம் கொண்டது. அன்றைய தேதியில் ஆட்சி பொறுப்பில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எந்த சித்தாந்தம், எந்த தத்துவத்தின் அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்களோ அவர்கள் நினைப்பதை போல் செயல்படக்கூடிய அமைப்புகள் மட்டுமே செயல்படும். அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவார்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செயல்படக்கூடாது. அதாவது நான் தேர்ந்தெடுத்த அரசு என் நாட்டு மக்களுக்கு எதிராக, நான் தேர்ந்தெடுத்த அரசு என் நாட்டிற்கு எதிராக செயல்படுகிறது என்றால் அந்த அரசை கண்காணிக்கின்ற, அந்த அரசின் தவறுகளை குறித்து சுட்டிக்காட்டக்கூடிய எந்த நடவடிக்கையிலும் யாரும் ஈடுபடக்கூடாது என்பதுதான் இந்த FCRA திருத்த சட்டம் 2026 அடிப்படை நோக்கம். அந்த நோக்கத்திற்காகத்தான் அந்த சட்டத்தை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க கேட்குறாங்க. இதில் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குன்னா, FCRA வெளிநாட்டிலேருந்து பணம் வர்றவங்க அந்த லைசன்ஸ் வாங்கணும், இந்த லைசன்ஸுக்கு விண்ணப்பிக்கணும். விண்ணப்பித்தால் அந்த உரிமத்தை கொடுத்தா அந்த உரிமம் ஒரு கால அளவோடு அந்த உரிமை நமக்கு கிடைக்கும். ஒருத்தர் அனாதை இல்லம் நடத்துகிறாரு, பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு, மருத்துவமனை நடத்துகிறாரு, அல்லது வழிபடும் தலமாக அது இருக்கலாம். இதனால் பயன்பெற்ற யாரோ ஒருவர், எனக்கு தெரிந்தவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, அந்த வெளிநாட்டை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, எனவே நீங்க உங்களுடைய தொண்டை இன்னும் சற்று விரிவு செய்யுங்கள் என்று சொல்லி ஏதோ ஒரு தொகையை அவர்கள் அனுப்புவார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த தொகையை பெறுவதற்கு
FCRA சட்டத்தின்படி நாம் உரிமத்திற்காக விண்ணப்பிக்கிறோம். இந்த ஆண்டு அந்த தொகை வந்தது, அடுத்த ஆண்டு அத்தகைய தொகை வருவதற்கு வாய்ப்பில்லை. எனவே அந்த நிறுவனம் வாய்ப்பில்லைன்னு பொழுது நான் இந்த ஆண்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று விண்ணப்பிக்காமல் விட்டுட்டா அந்த சொத்து, அந்த பணத்தால், ஏற்கனவே வந்த பணத்தால் உருவான அந்த சொத்தை அரசு கையகப்படுத்திக்கலாம், அரசு எடுத்துக்கலாம். அந்த சொத்துல முழுசா அந்நிய நாட்டிலிருந்து வரல, பெரும்பகுதி இந்தியர்களால உருவாகி இருக்கு. ஒரு சிறிய பகுதி தான் அந்நிய நாட்டிலிருந்து வந்திருந்தா கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அந்த சொத்தை எடுத்துருவாங்க. விண்ணப்பிக்காமல் விட்டா, லைசன்ஸுக்கு விண்ணப்பிக்கலன்னாலும் அது குற்றம், சொத்தை எடுத்துடலாம். விண்ணப்பித்து உரிமம் தருவதற்கு அரசு தாமதித்து அந்த காலகட்டத்திற்குள் அந்த உரிமம் இருக்கிற காலகட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, முடிஞ்ச அடுத்த நாளே அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அந்த சொத்தை எடுத்துடலாம். இல்லப்பா நான் விண்ணப்பிச்சிருக்கிறேன், அரசு இன்னும் பதில் சொல்லல என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மூன்றாவது, விண்ணப்பித்து அரசு நான் உனக்கு உரிமம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டா, மறுத்து விட்டால் அப்பவும் சொத்தை எடுத்துக்கலாம். இந்த சொத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொரு பக்கம் அவர்கள் ஏதோ ஒரு குற்றம் சுமத்தி அவங்க சொத்தை எடுத்துக்கிறாங்க, எனவே அந்த குற்றம் நியாயம் இல்லை அப்படின்னு தகுந்த ஆதாரங்களை கொண்டு போய் கொடுத்து ரத்து செஞ்சு எனக்கு மீண்டும் அந்த சொத்தை கொடுங்கன்னா, நாம் கொடுக்கிற ஆதாரங்களை, நாம் சொல்லக்கூடிய காரணங்களை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அந்த அதிகாரியை பொறுத்து. ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம். இப்படி ஒரு சட்டம் இருந்தால் அந்த சட்டம் அந்த அதிகாரி நினைப்பவருக்கு சாதகமாகவும் அந்த அதிகாரிக்கு பிடிக்காதவருக்கு எதிராகவும் தானே பயன்படும். ஒரு மிகவும் ஆம்பிகுவஸா, ஒரு தெளிவற்ற, நியாயமாக மக்களுடைய உரிமைகளுக்காக இயங்கக்கூடிய அமைப்புகளை முடக்குவது என்ற நோக்கத்தோடு மிக மோசமான ஒரு சட்டம் என்பதனால தான் இந்த FCRA சட்டம் என்பது திரும்ப பெறணும் அப்படின்ற குரல். அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டியது, இந்த அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள்ல அது கிறிஸ்துவ அமைப்பு, இஸ்லாமிய அமைப்பு, பௌத்த அமைப்பு, ஜைன அமைப்பு, இந்து அமைப்பு என்று எந்த அமைப்பாக இருந்தாலும் இந்த தொண்டு நிறுவனத்தில் பலன் பெறுபவர்கள் யார் பெரும்பகுதின்னு கேட்டா, பட்டியலினத்து, பழங்குடி, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சமூக ஒடுக்குமுறைக்கும் சமூக பின்தங்களுக்கும் கல்வி பின்தங்களுக்கும் உள்ளான மக்கள். அந்த மக்கள் இந்த தொண்டு நிறுவனத்தால் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டது, தங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொண்டது, அதன் மூலமாக தாங்கள் அரசை கேள்வி கேட்கின்ற அதிகாரத்தை பெற்றது, அதற்குண்டான ஆற்றலை பெற்றது. இந்த மக்களுக்கு இந்த ஆற்றல் யார் மூலமாக கிடைத்தது? இந்த தொண்டு நிறுவனங்கள் மூலமாக தான் கிடைக்குது என்றால், இந்த தொண்டு நிறுவனங்களை முடக்கிவிட்டால் பட்டியலினத்து, பழங்குடி மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அதிகாரம் என்பது கிடைக்க விடாமல் செய்ய முடியும். இதுதான் விஷயம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 அரசின் பொருளாதாரம் மேம்பட அரசு கல்வியை உரிமையா கொடுக்கணும், அரசு வேலையை கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. 43 லிவிங் வேஜஸ் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. அரசு கல்வியை கொடுக்கல, இன்றைக்கு தேதி வரைக்கும் தனியார் கிட்ட கல்வியை கொடுத்திருக்காங்க. அப்ப அரசு கொடுக்காதத தொண்டு நிறுவனங்கள் தொண்டாக சில பேர் செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த தொண்டை முடக்குவதன் மூலமாக யார் பாதிக்கப்படுவார்கள்? விளிம்பு நிலை மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். எனவே இந்த FCRA சட்டம் யாருக்கு எதிரான சட்டம்? விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், ஆதிதிராவிட மக்கள், பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர், இவர்கள் எல்லாம் காலம் காலமாக அரசு செய்ய தவறியதை தனியார் தொண்டு நிறுவனங்கள் செய்தார்கள், அதன் மூலமாக பலம் பெற்றார்கள் என்றால், இனி அரசும் கல்விக்கு முழுமையாக செலவு செய்யாது என்கின்ற நேரத்தில் இந்த தொண்டு நிறுவனங்களையும் செயல்பட முடியாமல் செய்துவிட்டால் இதனால் பாதிக்கப்பட போகிறது இந்த இடஒதுக்கீட்டு பிரிவில் இருக்கிற சமூக கல்வி பின்தங்களுக்கு உள்ளான சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆக பெரும்பகுதி இந்தியர்களை பாதிக்கின்ற, இந்திய நலனுக்கு எதிரான, இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய பல கூறுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மசோதா என்பதனால்
எஃப்சிஆர்ஏ மசோதா என்பது முற்றிலுமாக அந்த திருத்த மசோதா 2026 திரும்ப பெற வேண்டும். நீங்க யாருக்கிட்ட இருந்து வருது, யார் பெறாங்க என்கின்ற அளவுல கண்காணிப்பதை யாரும் தடை சொல்லவே இல்லை. அது எல்லா அரசுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அந்த பணம் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பது நான் தான் தீர்மானிப்பேன் என்று அரசு முடிவு செய்கிறது என்றால் அது ஆர்பிட்ரினஸ். அந்த ஆர்பிட்ரினஸ் தான் நாம கேள்விக்குள்ளாக்குறோம். அது சமத்துவ கோட்பாட்டிற்கு எதிரானது. அது எந்த சித்தாந்தத்தை கொண்டவர்கள் ஆட்சி செய்கிறார்களோ அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக இருந்தால் அவர்களை ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்படுமே தவிர ஒரு நியாயமாக அது பயன்பட மாட்டாது. எனவே இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக, இந்தியர்களுடைய நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய எஃப்சிஆர்ஏ திருத்த சட்டம் 2026 மற்றும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஒழுங்காற்று விதிகள், இது ரெண்டுமே திரும்ப பெறும் வரை இந்திய மக்கள் இந்த போராட்டத்திலிருந்து ஓய மாட்டார்கள். இது வக்ஃப் போர்டு சட்டம், எஃப்சிஆர்ஏ திருத்த சட்டம் இதோடு இணைத்து விபிஎஸ்ஏ சட்டத்தையும் சேர்த்து பார்க்கணும். ஏன்னா விபிஎஸ்ஏ விஸ்கிட் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதா கல்வி சம்பந்தப்பட்ட மசோதா இருந்தாலும் அது என்ன செய்ய போகுதுன்னா, மாநில அரசு கல்லூரிகளை ஒன்றிய அரசு தன் நேரடி கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும். அப்போ அந்த ஒன்றிய அரசு அதை எந்த தனியார் கிட்ட ஒப்படைக்க போகுதுன்னு தெரியாது. ஆக வக்ஃப் சட்டத்தின் கீழ் கையகப்படுத்தினாலும் சரி, எஃப்சிஆர்ஏ சட்டத்தின் கீழ் கையகப்படுத்தினாலும் சரி, விபிஎஸ்ஏ சட்டத்தின் கீழ் கையகப்படுத்தினாலும் சரி, இந்த பொது சொத்துக்கள் எந்த தனியார் கிட்ட போக போகுது? அப்ப எந்த தனியாரை ஊக்குவிக்க, எந்த தனியார் வலுப்பெறுவதற்கு, எந்த தனியார் கொள்ளையடிப்பதற்கு இந்த பொது சொத்துக்கள் போக போகிறது என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுவதனால் வக்ஃப் சட்டம், எஃப்சிஆர்ஏ திருத்த சட்டம், விபிஎஸ்ஏ மசோதா இது மூன்றையுமே நாம் இணைத்து பார்க்க வேண்டும். இந்தியாவுடைய இறையாண்மையை இந்திய மக்களிடம்தான் இறுதியாக இருக்கிறது என்கின்ற போது இந்திய மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த இறையாண்மையை, இந்திய அரசமைப்பு சட்டத்தை, பன்மைத்துவம் வாய்ந்த இந்தியாவை காப்பதற்கு இந்த மசோதாவை திரும்ப பெறக்கூடிய போராட்டம் வலுத்து நடக்க வேண்டும்.